ஹலோ எவ்ரிவன், குட் டே டு ஆல். இன்றைக்கி என்னோடய சிம்பிளான வீக்கெண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் போகணுங்கிற டென்ஷன் எதுவும் இல்லை, அலாரம் எதுவுமே வைக்காமல் பொறுமையாக அப்போ தான் எழுந்து வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போர்ட்டிகோவை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்கையிலே ஹஸ்பண்ட் எழுந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி பொறுமையாக சப்பாத்தியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டு வேகமாகவே டின்னர் சாப்பிட்டதுனால மார்னிங் எந்திரிக்கிறப்பவே சரியான பசி. அதனால் ஹஸ்பண்டை பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு வடை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வர கேப்பில் நான் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிணைஞ்சிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு அப்படியே டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி மார்னிங் டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. எப்போயாவது ரொம்ப பசிக்குது, அப்படி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னா மட்டும் டீ எடுத்துப்போம். அப்படியே 2 பேரும் பொறுமையாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே வடை சாப்பிட்டுட்டு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சூப்பராலாம் சமைக்க தெரியாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒவ்வொரு ஐட்டமாக யூடியூப்பை பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இந்த 25 இயர்ஸில் எங்கள் வீட்டில் 5 to 10 டைம்ஸ் கிட்ட தான் நாங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அது வில்லேஜ் சைடுங்கிறனால மோஸ்ட்டாக 3 நேரமும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக தோசை டின்னருக்கு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அதுவே மாமியார் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு டின்னரும் கண்டிப்பாக டிஃபன் தான். எனக்கு இவங்க ஃபுட் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகிறத விட என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் டிஃபனாக செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு நினச்சி தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட்.